அதற்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கோரியும் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவரும் இந்தியா கூட்டணியின் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆற்ற உள்ளனர். மேலும் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் டி ராஜா, தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகியோரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்க விழாவாக இந்த விழா அமையும். இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வெற்றிக்கான கால்கோல் விழாவாக இந்த விழா அமையும் என்று நம்புகிறேன். இந்த மாநாடு தேர்தல் நேரத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிற சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. இதில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். நாட்டுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதிலிருந்து முற்றாக மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் பிரதமர் மோடி அவர்களும் அவருடைய சகாக்களும் இங்கே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டு பிராண பிரதிஷ்டை என்கிற அந்த கற்சிலைக்கு, குழந்தை ராமர் சிலைக்கு உயிரூட்டும் நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கான சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பிரதமர் சிலாகித்து பேசியிருக்கிறார். ராமரின் பெயரால் நாட்டில் பதற்றத்தையும் இந்துக்களை பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும், இந்துக்களையும் இந்துக்கள் அல்லாதவர்களையும் பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும் அரங்கேற்றுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. வரலாற்று திரிபுவாதம், பெரும்பான்மைவாதம் என்கிற அரசியலால் இன்றைக்கு வெற்றி விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஜனநாயகத்திற்கும் சங் பரிவார்களின் பாசிச அரசியலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று பிரகடனப்படுத்துகிற மாநாடாகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம். குறிப்பாக உழைக்கும் இந்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சி கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவது, பொருளாதார தன்னிறைவை உறுதிப்படுத்துவது, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றை தடையின்றி வழங்குவது, அனைவருக்கும் மனை வீடு வழங்குவதற்கான எந்த முயற்சியிலும் போன்ற எவற்றிலும் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப பேசி வருகிற அரசியல் ஜெய் ஸ்ரீராம் என்பது மட்டும்தான்.
கார்ப்பரேட்டுகள் ஒரு சிலர் வளர்ச்சி அடைவதற்கு, குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தான் மோடி ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்தேறி இருக்கிறது. சாதாரண அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.